ஹாய் ஆல், நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி வடகறி சைவ ஈரல் கிரேவி அப்படின்னு சொல்லக்கூடிய எங்கள் சௌராஷ்டிரா மேரேஜ் ஃபங்க்ஷனில் எந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு நான்வெஜ் டேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு வெஜ் கிரேவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கஜலி அம்பட் எங்கள் சௌராஷ்டிராவில் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே இருக்கும். இது பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹாஃப் கப் கடலைப்பருப்பு, ஹாஃப் கப் வந்து சிறுபருப்பு இல்லைனா மூங்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து மிக்சியில் 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், சோம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைக்கணுங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கரகராக தான் அரைச்சிருக்கேன். அதை அரைச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு 20 நிமிஷம் நம்ம வேக வச்சு ஒரு இட்லி மாதிரி எடுத்துகிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிறணும். அதை வந்து ஷாலோ ஃப்ரை இல்லைனா டீப் ஃப்ரையாக நம்ம பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது பண்ணுறதுக்கு ஒரு கிரேவி மாதிரி நம்ம தனியாக பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் விட்டு ஜீரகம், சோம்பெல்லாம் போட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த க்யூப்ஸ் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, டீப் ஃப்ரை பண்ணி வச்ச அந்த க்யூப்ஸையும் நல்லா போட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஒரு கொஞ்சோண்டு தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு நல்லா கலந்து எடுத்தோம் அப்படின்னா ஒரு வடகறி டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு கிரேவி, ஒரு மஞ்சூரியனும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிஷ் ரெடி ஆகிடும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.